தரமா இருந்துச்சு. தயிர் வெங்காயம், கத்திரிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, தயிர் வெங்காயம், கேசரி, இது தக்காளி சாதம். மாவதரும் அன்னதானம் மச்சான் உத்திரச்செல்வி அவரு அன்னதானம் போட்டாரு. தக்காளி சாப்பாடு, உருளைக்கிழங்கு கூட்டு, தயிர் வெங்காயம், கேசரி. அனைவருக்கும் வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா என்னுடைய குருபூஜை விழாவிற்கும் ஜெயந்தி விழாவிற்கும் இது அகில இந்திய புரட்சி தலைவி விசால் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக இது 9ஆம் ஆண்டு அன்னதானம் மற்றும் பால்குட ஊர்வலம் மற்றும் ஆன்மீக நிகழ்வு தொடர்ந்து செய்து வருகிறோம். அதற்கு எங்களுடைய அண்ணன் புரட்சி தலைவர் விசால் அவர்கள் வருடந்தோறும் எங்களுக்கு நல்ல ஆதரவையும் பெரு உதவியும் செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து மக்கள் பணியும் மக்கள் சேவை பணியும் அண்ணன் விசால் அவர்களுடைய தலைமையில் தொடர்ந்து நாங்கள் செய்து வருவோம் என்பதை இந்த பேட்டியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ திருமணார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய புகழினை தொடர்ந்து நாங்கள் பரப்பி வருகிறோம். சென்ற வருடம் அண்ணன் விசால் அவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவருடைய ஆலயத்தில் தரிசனம் செய்துவிட்டு சென்றார். இந்த வருடம் திரைப்பட பணியின் காரணமாக வர இயலவில்லை. கண்டிப்பாக அடுத்த வருடம் வந்து முத்துராமலிங்க தேவருடைய ஆலயத்தில் தரிசனம் செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவார் என்று கூறிக்கொள்கிறோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை மற்றும் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு எங்கள் அண்ணன் புரட்சி தலைவி விசால் சார்பாக மாபெரும் 9ஆம் ஆண்டு அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அன்னதான விழாவிற்கு முக்குளத்தூர் சொந்தங்களும் அனைத்து சொந்தங்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக மகிழ்ச்சி வருகிறார்கள். இந்த ஆண்டு போன ஆண்டு சென்ற ஆண்டு அண்ணன் வருகையால் எங்கள் மகிழ்ச்சியோடு அன்னதானம் 8ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த வருடம் 9ஆம் ஆண்டு அண்ணனுடைய படப்பிடிப்பு சூழ்நிலை காரணத்தால் வர முடியாத இயலாத நிலையில் அடுத்த வருடம் அண்ணன் கண்டிப்பாக வருவார், ஐயாவை தரிசனம் செய்வார். 10ஆம் ஆண்டு அன்னதானம் இதோட வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எங்கள் அண்ணன் வழியில் நாங்கள் ஆண்டுதோறும் செயல்படும் என்பதை இந்த இடத்தில் பாப்பா பேப்பர் பிளேட் வாங்கி இந்த சைடு கொடு. என்னக்கா தெரியாம அடிச்சு விடுங்க, பேசி விடுங்க. மாபெரும் அன்னதானம் சாப்பாடு 2 பேர் போட்டாலும் வரும். அப்ப இந்த நிறைய போறாங்க, வேஸ்ட் பண்ணாத. ஒரு அன்னதானம் தேவர் குரு பூஜை முன்னிட்டு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்று மேல நீ அதுக்கு மேல ஏன போத அண்ணே எப்படி இருந்துச்சு? தரமே உருளைக்கிழங்கு கூட்டு, தயிர் வெங்காயம், கேசரி, இது தக்காளி சாதம். ஐயா குருவிசை முன்னிட்டு மாவதரும் அன்னதானம் மச்சான் உத்திரச்செல்வி அவரு அன்னதானம் போட்டாரு. தக்காளி சாப்பாடு இருக்கும் மாபெரும் அன்னதானம், கடல் போல் இருக்கும் அன்னதானம்.
அப்படியே இல்லை அது சாப்பாடு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு. அங்கேயா சாப்பாடு நல்லா அருமையாக இருந்துச்சு. சாப்பாடு அருமையாக யார் சிறப்பு யார்